சூழ்ச்சி, பலகீனத்தையும் கோழைத்தனத்தையும் வேதாந்த ரூபமாக பேசுகிற ஒரு பெரிய வஞ்சகம் இந்த நாட்டின் அரசியலை கெடுத்து வருகிறது. இந்த நிலைமையில் உங்களுக்கு நன்றாக தெரியும், a head can administrate, a shoulder can fight, but head and shoulder must combine to rule. புஜபல பராக்கிரமம் உடையவன் சண்டை போடலாம், நன்றாக படித்திருக்கிற மூளை உள்ளவன் நிர்வாகியாக நின்று நிர்வாகம் நடத்தலாம். அரசாட்சி புரிவதென்றால் ரெண்டும் கலக்காதவன் எக்காலத்திலும் எதையும் செய்ய முடியாது. இது சரித்திரம். ஆனால் துரதிருஷ்டவசமாக இந்த புஜபல பராக்கிரமும் சிரசும் ஒன்று சேர விடவே இல்லை தற்காலத்திய அரசியல் பேச்சு, அரசியல் பழக்கம். இன்றைக்கு நிலைமை எப்படி இருக்கிறது? யானை சுடுவேன், புலி சுடுவேன் என்று சொல்லுகிறவனை கையெழுத்து போட சொன்னால், சார் எனக்கு கையெழுத்து போட தெரியாது, சேனாவை தொட்டு கொடுக்கிறேன், நீங்க போடுங்கள் என்று சொல்லுகிற கீரலாக இருக்கிறான். பள்ளிக்கூடத்திலிருந்து நிறைய படித்து விட்டு BA MA பாஸ் பண்ணி விட்டு வருகிற ஒரு பெரும் கூட்டத்தை பார்த்தால், அந்த கூட்டம் வருகிற பொழுது ஒரு பால் மாட்டை பிடித்துக் கொண்டு ஒரு கிழவி வருவாடையானால், அந்த பால் மாடானது கண்ணில் மொய்த்த கொசுவை விரட்டுவதற்கு கொம்பை அசைக்குமே, ஆனால் குற்ற வருகிறதோ என்று இப்படி மல்லாறுகிற கூட்டமைக்கு படித்த வர்க்கமாக இருக்கிறது. பிரத்யட்சம், இந்த நாட்டின் பிரத்யட்சம். சொல்லுவதில் அவமானம் இல்லை, நமக்கு உள்ளது பேச வேண்டும். ஒரு கிழவிதானே இந்த மாட்டை பிடித்து வருகிறான், பசு குத்துமா? அப்படியே குத்துவதாக இருந்தால் இந்த பெண் பிள்ளை கையில் கயற்றோடு வருமா என்று சிந்திக்க முடியாதவன் கால் சட்டையோடும் பூட்ஸோடும் படிப்போடும் அழகாக பேசிக்கொண்டே நாட்டிலே வாழ்க்கை. இது நாட்டின் நிர்வாகம், இது நாட்டின் லட்சியம். இது பெருத்த அவமானம் நமக்கு. இந்த நிலைமையில் படித்த வர்க்கத்தினிடத்தில் கோழைத்தனமும் வீரமுடையவனிடத்தில் படிப்பின்மையும் பிளவுபடுத்தப்பட்ட பழைய காலம் அப்படி அல்ல. எனக்காக நான் சொல்லுகிறேன் என்று நீங்கள் கருத வேண்டாம். பாரதத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். துரோணாச்சாரி, கிருபாச்சாரி, பீஷ்மாச்சாரி போன்றவர்கள் மிகப்பெரிய மெஞ்ஞானிகள், விஞ்ஞானியை விட 10,000 மடங்கு உயர்ந்த மெஞ்ஞானி யோகிகள். என்றாலும் வில் அம்பு ஆயுதத்தை எடுத்து போர்க்களத்தில் நின்று சத்திரியனோடு ரத்தம் சிந்துகிற நபர்களாக இருந்து ஞானத்தை பதித்தார். அதே நேரத்தில் ஞான ஜனகன் சிம்மாசனத்தில் ஏறி அரசு புரிகின்ற ஒரு பெரிய அரசன் சுக பிரம்மத்திற்கு குரு தேவை என்று நினைக்கிற காலத்தில், ரிஷிகள் வர்க்கத்தில், தபோதரர்கள் வர்க்கத்தில், சன்னியாசி வர்க்கத்தில் குரு இல்லை என்று நினைக்கிற பொழுது, ஞான ஜனகன் குருவாக இருந்து சுக பிரம்மத்திற்கு போதிக்கிற நிலையிலே செங்கோல் பிடித்தவன் அரசனாக இருந்தான். நாளடைவிலேயே தபோபலம் ஏற்பட்டதின் பிறகு ஆயுதத்தை கையில் வைக்காமல் சாபத்தின் மூலம் ஆயுதம் கொண்டவனை தடுத்து விடலாம் என்றிருக்கிற நிலைமை வந்ததின் பிறகு ஆயுதம் தேவையில்லை என்கிற எண்ணம் புகுந்தது. அது தபோபலத்தை வைத்து ஆயுதம் கொண்டவனை சம்ஹாரம் பண்ணுகிற ஞானி அதை பேசலாமே தவிர வெறுமனியன் அதை பேசினால் அவலட்சணம். அஹிம்சை எங்கிருந்து உதிக்கிறது என்றால், ஆயுதத்தை கையில் தொடாமல் ஹிம்சையை கருதுகிற ஒருவனை அழிக்கும் சக்தி உடையவன் பேச வேண்டுவதா அஹிம்சை. விஸ்வாமித்தருடைய ஆயுதத்தை வதிஷ்டருடைய தண்டு வாங்க முடிந்தது, அவர் பேசலாம் அஹிம்சை. அல்லாத நிலைமையில் அது பேசப்படுமே, ஆனால் அது எங்கே கொண்டு போய் மக்களை முடிக்கும்? ஓரிருவர் நல்லவர்களாக இருந்த அஹிம்சை பேசலாம். பெரும்பாலும் முடியாத்தன்மையில் உள்ள கூட்டம் அத்தனையும் அஹிம்சையை பேசிக்கொண்டு தன்னுடைய கோழைத்தனத்துக்கு ஒரு பெரிய மாலையை போட்டுக் கொள்ள வசதி அளி. அந்த நிலைமை இந்து மதத்திற்கு சம்பந்தம் அல்லாத சமண மதத்தினுடைய கருத்து. இதை எஸ். சீனிவாச ஐயங்கார் அவர்கள் 1927 டிசம்பர் வாக்கில் பூர்ண சுதந்திர தீர்மானத்தை நிறைவேற்றுகிற பொழுது, அந்த அன்று பூர்ண சுதந்திர தீர்மானம் நிறைவேற்றப்படுகிற காலத்தில் காந்தியடிகள், ராஜகோபாலாச்சாரியார், ராஜேந்திர பிரசாத், வல்லபாய் படேல் போன்றவர்கள் அதை எதிர்த்த காலத்தில், திரிபுரி போல ஒரு நாடகம் நடந்த காலத்தில், டாக்டர் அன்சாரி தலைமை வகிக்கிற காலத்தில் ஏராளமான டெலிகேட்டுகள், பிரதிநிதிகள் எல்லோரும் பூர்ண சுதந்திர தீர்மானத்திற்கு ஆதரவாக இருந்த காலத்தில், அன்று ஜவஹர்லால் நேரு, சுபாஷ் போஸ் அவர்கள் எல்லாம் எஸ். சீனிவாச ஐயங்காரோடு சென்றிருந்த காலத்தில், அடியேன் சிறுபையனாக 19 வயதிலே ஒரு கேஸ் கொடுக்க போயிருந்த பொழுது அதன் காரணமாக அங்கிருந்த துயில் சட்டைகளையும் கிளாஸ் வேட்டையும் கலத்தி போட்டுவிட்டு கதரை கட்டி ஒரு வேடிக்கை பார்க்கிற பார்வையாளனாக 100 ரூபாய் டிக்கெட்டுக்கு போன பொழுது, இது இருசாராரும் தயாரிக்கிற பொழுது அந்த பூர்ண சுதந்திர தீர்மானத்திற்கு ஆதரவாக மக்கள், அங்கிருந்த பிரதிநிதிகள் தங்களுடைய வீர செயலை காட்டிய காலத்தில் மெஜாரிட்டி அங்கு வந்துவிடும் என்று கண்டு காந்தியடிகள் போய் டாக்டர் அன்சாரியை சந்தித்து, இதை விஷயாலோசனை கமிட்டியில் இருந்து நீங்கள் விலக்கினால் நல்லது, இல்லையே இது தேசத்தில் ஒரு விதமான பிளவை உண்டாக்கினாலும் உண்டாக்கலாம் என்று தனிமையாக வேண்டிக் கொண்ட காலத்தில் அவர் அதை மறுத்ததின் பிறகு இந்த தகவல் அவருக்கு கிடைத்து பம்பாய்க்கு புறப்பட்டு போய்விட வேண்டும், இந்த தீர்மானம் நிறைவேறும் பொழுது தான் இருக்கக்கூடாது என்று கண்டு அவர் பயணமாக இருக்கிற நேரத்தில் எஸ். சீனிவாச ஐயங்கார் அவர்கள் நேரே சொன்ன வார்த்தை இன்றும் என்னுடைய காதில் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. அப்பொழுது அவர் சொல்கிறார், இந்த தகவல் தெரிந்தவுடனே பிரசிடென்டினிடத்தில், ஜனாதிபதியிடத்தில் தனித்து போய் பேசினார்கள் என்று கேட்டவுடனே சொல்லுகிறார் அவர் வீட்டிலேயே தான் காந்தியடிகளும் தங்கி இருக்கிறார்கள். மிஸ்டர் காந்தி,
You are not an ordinary man. You are a best schemer, being a Baniya by birth. In any colonial rule, international clash is inevitable. Whenever there is a clash, there must be some adjustment. That adjustment will naturally approach the rightist. It will never go to the leftist. You being the arch leader of the rightist camp, you think of propagating that adjustment as an achievement through your wonderful nonviolence, which is a fallacious non-Hindu doctrine nonsense. In the long run, it will take the shoulder and valor out of the country, and the Muslims will take advantage of it. They will knock out their lion's share of Pakistan, and the reaction may be very unfortunate, which I do not want to mention. You may even meet an unnatural death. சீனிவாசங்கள் அன்று சொன்னது தீர்க்க தரிசனமாக அத்தனையும் பலித்தது. தயவு செய்து அப்படியே இருக்க வேண்டும். இந்த நிலைமையில் அந்த தன்மை வந்ததின் பிறகுதான் சாதாரணமான வார்த்தையாக மாத்திரம் அல்ல, அது தீர்க்க தரிசனமாக பலித்தது. அப்பொழுதுதான் நாம் தேசத்தின் நிலைமையும் தேசம் காண இருக்கிற நிலைமையும் அன்றுதான் நாம் தேசத்தினுடைய ஆணிவேராக இருக்கிற வீரம் என்ன, இடையிலே நாம் சாகஜமாக கையாளுகிற தந்திர முறைகள் என்ன என்பதை நாம் மிக தெளிவாக கண்டோம். அந்த வீரபுருஷன் அத்தைக்கு சொன்ன வார்த்தை ஒன்றாவது தவறி போகாமல் அத்தனையும் பறித்தது. அவரை மகாத்மா என்று சொல்ல வேண்டும் முதல் தடவையா. அதே போல அன்று நடைபெற்ற அந்த சம்பவங்கள் எல்லாம் எதை நமக்கு எடுத்து காட்டுகிறது என்று கேட்டால், அரசியல் என்பது வீரத்தையும் விவேகத்தையும் இரண்டாக கருதியதுதான் அரசியலே தவிர, வெறும் விவேகத்தை கையாண்டால் அரசியலில் பிரயோஜனமே கிடையாது. ஞானமும் அப்படியே தான். கோழைக்கு ஞானம் கிடைக்க முடியாது, துறவிக்கும் அது தேவை. எப்படி என்று கேட்டால், விவேகம் இல்லாத ஒருவன் காமத்தை கடக்க முடியாது, வீரம் இல்லாத ஒருவன் யமபயத்தை தாண்ட முடியாது. யமபயத்தை தாண்டியவனும் காமத்தை கடந்தவனும் தான் ஞானி. அதற்காகத்தான் காலனை காலால் உதைத்தவனாம், காமனை கண்ணால் எரித்தவனாம் என்று சிவபெருமானுக்கு கொடுத்தவனுடைய லட்சணமாகும். அதற்கு மேல் திருவள்ளுவர் நாயனாரை எடுத்துக் கொள்வோம். திருவள்ளுவர் நாயனாருடைய குரலிலே எழுதப்படுகிறது, படிக்கப்படுகிறது, பேசப்படுகிறது எல்லாம் இன்னா செய்தாரை ஒருத்து அவர் நாண நன்னயம் செய்துவிடல் என்று சொல்லப்படுகிற குரலை மாத்திரம்தான் உங்களுக்கு போதித்து வந்திருக்கிறார்கள், படிக்க காட்டியிருக்கிறார்கள். இது எங்கிருந்து வந்தது? திருவள்ளுவர் நாயனார் எழுதிய நூலிலே அறத்துப்பாலிலே சந்நியாச தர்மத்திற்காக இருக்கின்ற பகுதியிலே வந்தது. இதை மாத்திரம் சொல்லுவதில் பிரயோஜனம் இல்லை, இதை மாத்திரம் நாம் எடுத்துக்காட்டாக கொள்வதில் பிரயோஜனம் இல்லை. இவ்வளவு பெரிய லட்சணத்தை நமக்கு கொடுத்த திருவள்ளுவர் அரசியலுக்கு வருகிறார், பொதுப்பாலுக்கு. அதே நபர் அரசியலுக்கு பொதுப்பாலுக்கு வருகிற பொழுது என்ன சொல்லுகிறார் என்று கேட்டால், கொலையில் கொடியாரை வேந்து ஒருத்தல் பைங்கூழ் கலை கட்டதனுடைய நேர். கொலையில் ஐந்தாம் வேற்றுமை உருவை போடுகிறார், ஆளானுடைய ஐந்தாம் வேற்றுமை. கொலை என்னும் குற்றத்தால் கொடியவர்களாகிய போக்கிரிகளை வேந்தன் கண்டித்தல் பயிர்களில் இருந்து கலையை பிடிங்க எறிந்தது போறார். நான் சொல்லவில்லை, வள்ளுவர் குரல். அதுதான் நம்முடைய நாட்டிலே ஆட்சிக்கு ஞானிகள் கையாண்டு கொடுத்ததாக இருந்தது. இந்த நிலைமையில் இப்படி நடைபெற்றிருந்த காரியங்கள் எல்லாம் இவ்வளவு தவறுதலாக போக வேண்டிய நிலைமை வந்ததால் தான் ஆங்கிலேயருடைய ஆட்சி நீடிப்பதற்கு ஒரு காரியம் நமக்கு கிடைத்தது. அதை அவன் எப்படி செய்கிறான்? அந்த 1857 புரட்சியில் நாம் போரிடுகிற வேகத்தில், அன்று ஆங்கிலேயருடைய வீரமும் நம்முடைய வீரமும் இடைபோட்டு பார்த்த காலத்தில், ஆங்கிலேயன் வீரத்தோடு நம்மோடு சண்டை போட முடியாத நிலைமை நிரூபிக்கப்பட்ட காலத்தில், கங்கா நதியினுடைய தண்ணீர் ரத்தமயமாக ஓடிய காலத்தில் சீக்கியர்களை பிடிக்கிறார். சீக்கியர்களே, நீங்கள் சிறுத்த ஜனத்தொகை உள்ளவர்கள், இன்றைக்கு இந்துக்களும் முசல்மான்களுமாக சேர்ந்து இந்த சண்டையை போடுகிறார்கள். இருசாராரும் போடுகிற சண்டையில் நவாப் ஆட்சி தான் வரப்போகிறது. இந்துக்கள் அதிக ஜனத்தொகையில் உள்ளவர்கள், அவர்கள் தப்பித்துக் கொள்ளலாம். நவாப் ஆட்சி மீண்டும் வந்தால்
சிறுத்த ஜனத்தையுடைய சீக்கியராக நீங்கள் கண்டிப்பாக அழிந்து போவீர்கள். ஆகையால் நீங்கள் எங்களை பின்பற்ற வேண்டும், உங்கள் மதம் வாழ்வதற்கு என்ற சதியை சொன்னார். நம்முடைய தேசத்தின் துரதிர்ஷ்டம், சீக்கியர்கள் அதை நம்பினார்கள். நம்பி நம்மோடு உறவாக இருந்த சீக்கியர்கள் ஆயுதங்கள் ஒழித்து வைத்திருந்த கிடங்குகள், வருவதற்காக வைத்திருந்த ரகசிய பாதைகள், இவைகளை எல்லாம் ஆங்கிலேயருக்கு காட்டிக் கொடுத்தார்கள். அதுதான் 1857 நமக்கு தோல்வியை கொடுத்தது. சீக்கியர் துரோகம் நம்முடைய பலகீனம் அல்ல, ஆங்கிலேயரின் பலம் அல்ல. அதற்காகத்தான் சீக்கிய பரம்பரையை வம்ச பாரம்பரையாக பட்டாளத்தில் வைத்துக் கொள்வது என்ற சலுகையை கொடுத்திருந்தார் ஆங்கிலேயர். அதற்கு பிறகு பாகிஸ்தான் வந்ததின் பிறகு முசல்மான்களுடைய உதவியை நம்பி சீக்கியர்களை கைவிடுத்தான் எப்பொழுது அவர்கள் விரோதிகளாக மாறி நிற்கிறார்கள். அதில் அந்த சாதகத்தில் வெற்றி பெற்ற போதிலும் கூட வெள்ளையனுடைய ஆட்சி முறையில் தோல்வி அடைந்தது. அன்று ஆண்டது சர்க்கார் அல்ல, கிழக்கிந்திய கம்பெனி என்று சொல்லப்படுகிற ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. அதைத்தான் படிக்க தெரியாத ஜனங்கள் கும்பினியான் ஆட்சி என்று சொன்னவருடைய மர்மமாக. அந்த ஆட்சி ஒழிந்ததின் பிறகு விக்டோரியா ராணி பீடத்திற்கு வருகிறாள். வருகிற பொழுது அவர்கள் என்ன யோசிக்கிறார்கள்? அந்த 4 குதிரையிலே ஒத்த குதிரை அவிழ்த்து விட்ட தந்திரத்தை போல விக்டோரியா ராணி ஒரு தந்திரம் செய்கிறாள். அதுதான் சீர்திருத்தம் என்கிற முறையிலே கொடுக்கப்பட்ட மேக்னா கார்ட்டா. அது என்ன செய்கிறது? சுதேச மன்னர்களே, அவர்களும் சேர்ந்து சண்டை போட்டவர்கள். அதில் அவர்கள் ஆயுதம் தாங்கும் உரிமையுடையவர்கள், சண்டை போட்ட பழக்கக்காரர்கள் என்பதற்காக அவர்களை பிரிப்பதற்கு ஒரு சூழ்ச்சி. சுதேச சமஸ்தான மன்னர்களே, நீங்கள் அரசுகளாயிருப்பதில் எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை. உங்களுடைய பகுதிகளை நீங்கள் ஆண்டு கொள்ளலாம். உங்களுக்கு நீங்கள் வருகிற பொழுது நாங்களும் துப்பாக்கி குண்டுகளை அவரவர் தரத்திற்கு தக்கவாறு 21, 17, 30 என்று போட்டு நாங்கள் உங்களுக்கு மரியாதை செலுத்துகிறோம். உங்களுக்கு வாரிசு இல்லாத போனால் சுவிகாரம் எடுத்துக்கொள்ளும் உரிமையை உங்களுக்கு தருகிறோம். நீங்கள் உங்களுக்கென கோர்ட்டுகள் வைத்து உங்களுடைய பழக்க வழக்கப்படி ஆண்டு கொள்ளுங்கள். இந்த கூட்டத்தோடு காவாலி பையங்களோடு நீங்கள் சேராதீர்கள். இந்த சாதாரண ஜனங்களோடு உங்களுக்கு என்ன கூட்டு? நீங்கள் கண்ணியமாக வாழ்வதில் எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை என்று சொல்லி ஒத்த குதிரை அவிழ்த்து விட்டதான் விக்டோரியா ராணியுடைய தந்திரமாக. இது கிடைத்த மாத்திரத்திலே சுதேச சமஸ்தான மன்னர்கள் எல்லாம் நம்மை விட்டு பிரிந்தார்கள், துரோகிகளாக மாறினார்கள், பலனை அனுபவிக்கிறார்கள். அதற்கு பின்னால் மீண்டும் 2வது குதிரை அவிழ்த்து விட வேண்டுமே, அதற்கென்ன தந்திரம்? அந்த தந்திரம் தான் இந்த காங்கிரஸ் உற்பவம். உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கு. காங்கிரஸ் என்று சொன்னால் சில பேர் நினைப்பார்கள் காந்தியடிகள் தான் உண்டாக்கினார்கள் என்று நினைக்கிறவர்கள் இன்னும் இருக்கிறார்கள். அல்லது நம்முடைய இந்திய தேசாபிமானிகள் உண்டாக்கினார்கள் என்று நினைக்கிறவர்கள் பெரும்பாலும். இரண்டும் பொய். காங்கிரஸ் உண்டாக்கப்பட்டு வளர்ந்து வந்ததின் பிறகு புது பாதையை தந்தவர் காந்தியடிகள். காங்கிரஸை தேசாபிமானிகள் உண்டாக்கவில்லை, காங்கிரஸை உண்டாக்கினவன் வெள்ளைக்காரன். எப்படி அந்த 1857 நமக்கு எதிர்பார்த்த பலன் கிடையாத போனாலும் நாம் மீண்டும் ஒரு கரகாஸ்பதமான காரியத்திற்கு போவோமே, ஆனால் ஆங்கிலேய ஆட்சி அழிந்து போகும் என்பதை கண்டான் ஆங்கிலேயன். இதற்காக அவன் என்ன செய்கிறான்? மக்களுடைய வீரத்தை, மக்களுடைய உணர்ச்சியை ஆயுத பாதையில் புரட்சியில் திருப்ப விடாமல் பேச்சு பாதையில், தீர்மான பாதையில் கொண்டு போவதற்கு திட்டமிட்ட சதிதான் 1885 வருஷத்திலே காங்கிரஸ் என்பதை ஹியூம் என்ற வெள்ளைக்காரன் உண்டாக்கி அவன் முதல் லக்ராசனாதிபதியாக அதற்கு அலங்காரம் செய்கிறான். அந்த நிலைமையில் அவனை பம்பாயிலே உற்பத்தி செய்கிறான். செய்து என்ன சொல்லுகிறான்? எங்களுடைய அரசாங்கம் நியாயமானது, அந்த அரசாங்கத்தை நீங்கள் ஒன்றும் கோபிக்க வேண்டாம், அது உங்களுக்கு தவறு செய்கிறது என்று நீங்கள் நினைத்தால் தவறு. நீங்கள் எங்களுடைய அரசாங்கத்திற்கு மனு போட்டால், கூட்டங்கூடி தீர்மானம் போட்டால் நாங்கள் உடனே கவனிப்போம் என்று சொல்லி பெரும் பணக்கார கூட்டம், பெரிய பதவியில் உள்ள கூட்டம், பரம்பரை குடும்பஸ்தர் என்ற கூட்டம், இவர்களை சேர்த்தான். அப்பொழுது மேடையில் வருகிற காலத்தில் அங்கே வந்து நின்று கொண்டு கையை இப்படி நீட்டுகிற பொழுது பெரிய கரியை கோட்டை சேவகன் இந்த கையிலும் அந்த கையிலும் மாட்டுகிற அளவுக்குள்ள நபர் அப்பொழுது பிரதிநிதியாக தன்னுடைய தலைமை பீடத்திற்கு பிரசிடென்டாக வருகிற காலம் அந்த காலம். அப்படிப்பட்ட பெரிய நபர்கள் வந்தால் என்ன தீர்மானம் போடுவார்கள்? முதல் தீர்மானம் அக்காலத்தில் காங்கிரசிலே போடுவது, மாட்சிமை தங்கிய விக்டோரியா மகாராணியாரும் அவருடைய சந்ததியும்
வாழ வேண்டும் என்று இந்த காங்கிரஸ் பிரார்த்திக்கிறது. இது ஆதிகாலத்து தீர்மானம். இந்த முறையில் உற்பத்தியானது காங்கிரஸ். அந்த நிலையிலே அது உற்பத்தியாக, அப்படி உற்பத்தியான ஒரு காங்கிரஸை இந்த நிலைமையில் விடக்கூடாது என்று பாரத மாதா நினைக்கிறார். அப்படி நினைக்கிற பொழுதுதான் தென்னிந்தியாவிலும் வட இந்தியாவிலும் வீர புதல்வர்கள் ஜனிக்கிறார்கள். அந்த நிலைமையும் அந்த ஜனிப்பும் வருகிற காலத்தில் தான் கப்பலோட்டிய தமிழன் என்று சொல்லப்படுகிற நிலைமையிலே உள்ள வி.ஓ. சிதம்பரம் பிள்ளை அவர்களும், அதற்கு மேல் அந்த காலத்திலேயே ஜமீன்தாராக இருந்தாலும் அவசியமில்லை என்று கருதி 1,00,000 ரூபாயை நன்கொடையாக கொடுத்து கப்பல் ஓட்டுவதற்கு உதவி செய்த பாண்டித்துரை தேவராகிய பாலவரத்தம் ஜமீன்தார் அவர்களும், சேலம் விஜயராவாச்சாரியார் போன்ற வீரனும், வட இந்தியாவிலே லோகமானிய பாலகங்காதர திலகர் என்று சொல்லப்பட்ட மராட்டிய உத்தமனும் தோன்றினார்கள். அவர்கள்தான் இந்த தேசத்திற்கு சுதந்திர வித்து போட்டவர்களே தவிர மற்றவர்கள் பிந்தியவர்கள் தான். அந்த வீரர்கள் தோன்றி சுதந்திரனுடைய பிறப்புரிமை, அதை நாங்கள் அடைந்தே தீர்வோம் என்ற வீர முழக்கத்தை முதலிலே கொடுத்தார். அக்காலத்திலே சுப்பிரமணிய சிவம், சுப்பிரமணிய பாரதி, வி.வி.எஸ். ஐயர், வாஞ்சி ஐயர் போன்ற மகா வீரர்கள் வீரத்திற்கு வீரமாய் ஆயுதம் பிடித்து சண்டை செய்யவும் தயாராய், அத்தோடு விவேகத்துக்கு விவேகமாக பிரசங்கம் பண்ணவும் தயாராகிய வீரர்களாக திகழ்ந்த காலம் அந்த காலம். அப்படி உருவாகிறது காங்கிரஸ். அப்படி உருவாக்கி வந்த ஒன்றுதான் அதற்கு பின்னால் அடுத்த பாதையை தருகிறது. அது என்ன என்கிறதெல்லாம் 3வது குதிரை எடுத்து வருகிறது. அது 2014 யுத்தம் வருகிறது. அந்த யுத்தத்தை பயன்படுத்தி ஆங்கிலேயரை அழிக்க வேண்டும் என்று கருதுகிறார்கள் வி.ஓ. சிதம்பரம் பிள்ளை, லோகமானிய பாலகங்காதர திலகர். அப்பொழுது அது தவறு, இந்த நேரத்தில் அவருக்கு உதவி செய்து சீர்திருத்தத்தை வாங்க வேண்டும் என்று கருதுகிறார் கோபாலகிருஷ்ண கோகலையின் ஐத்தாண்டத்தில் சீனிவாச சாஸ்திரி. நம்முடைய தேசத்தின் பிரதேசம் காந்தியடிகள் அந்த கட்சியில் சேர்கிறார். சேர்ந்து மெசபடோமியா பிரண்ட்டுக்கு, யுத்த களத்திற்கு, பட்டாளத்திற்கு ஆட்சியர்த்து கொடுக்கிறது என்கிற ஒரு கைவிரத்தையும் காந்தியடிகள் செய்ய வேண்டியது கருதப்படுகிறது. அந்த நிலைமை வருகிற பொழுதுதான் தேசியத்திலே உள்ள அகிம்சை சந்தேகத்திற்கிடமாகிறது. மெசபடோமியாவுக்கு போய் சண்டை போடுவதற்கு, துப்பாக்கி எடுப்பதற்கு தானே என்று ரெக்ரூட்டிங் ஆபீசராக இருக்கிறான் என்றால், வெள்ளையனுக்கு ஆழ துப்பாக்கி எடுக்கிறது அகிம்சையும், வெள்ளையரை எதிர்த்து துப்பாக்கி எடுக்கிறது இம்சையும் வருமா என்கிற சந்தேகம் தேசியவாதிகளுக்கு அந்த இடம், அந்த இடம்தான். அற்பற்கு செய்யும் நன்றி ஆபத்தால் முடியும் என்றோ சாத்திரம் சொல்கிறது. அதே போல ஆங்கிலேயருக்கு செய்த நன்றியானது நமக்கு என்ன ஆயிற்று? யுத்தத்தினரும் ஜெயித்ததின் பிறகு கல்நாட்டு விழா வருகிற காலத்தில் வெள்ளையர்களாகிய வீரர்களுக்கு கல்நாட்டு விழாவை நடத்தி நம்முடைய இந்தியர்களுக்கு கல்நாட்டு விழா கூட நடத்த முன்வரவில்லை. ஏன் என்று கேட்கிற காலத்தில் இவர்கள் கூலிக்கு வந்து செத்தவர்கள் என்று சொல்கிற நிலைமைக்கு வந்ததோடு மாத்திரம் அல்லாமல், மீண்டும் தோழர்கள் என்று சண்டை போட்டு பழகும் இவர்களுக்கு ஒரு பயமுறுத்தலை கொடுக்க வேண்டும் என்று காண்கிறார். அப்படி அவன் என்ன செய்கிறான்? தன்னுடைய தலைமைத்துவத்தை காத்துக் கொள்வதற்கு செய்த அநாகரிக செயலை இன்று நாம் நிறுவனத்தோடு கண்டிப்பதைப் போல அதற்கு பிள்ளையர் சொல்லி போடுகிறார் ஆங்கிலேயர். அதுதான் பஞ்சாப் படுகொலை, அதுதான் ஜாலியன்வாலா பாக். அந்த இடத்திலே நம்முடைய தாய்மார்களை, பெண்டு பிள்ளைகளை பயமுறுத்த வேண்டும் என்பதற்காக அனாவசியமாக வம்பு சண்டை கிழத்து அவர்களை சின்னாபின்னமாக சுட்டார். இதுதான் நாம் மெசபடோமியாவில் அவனுக்கு உதவியதின் பரிசு. ஆனால் அரசியல்வாதி சந்தர்ப்பம் தப்பினால் அடுத்தவனை அழிப்பதற்கு துணிவான் என்பது யாரும் யோசித்து தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டம் அல்ல. அதுதான் அரசியல் முறை. அந்த நிலைமை ஏற்பட்டதின் பிறகுதான் ஒத்துழையாமை இயக்கம் என்று சொல்லப்படுகிற நிலைமை வருகிறது. எல்லோருக்கும் மனப்புழுக்கம் ஏற்படுகிறது. அந்த காலம் வருகிற பொழுதுதான் கடைசி குதிரையை அவிழ்த்து விட வேண்டிய 4வது குதிரையின் சட்டம் வருகிறது. அந்த காலம் வருகிற பொழுதுதான் இந்த தேசத்திலே மகா பெரிய அறிவாளிகள், சட்ட நிபுணர்கள், உலகத்திற்கே சட்டத்தை கொடுப்பதற்குரிய யோக்கியர்கள், அப்போது ஹைகோர்ட் ஜட்ஜிகளும் பேசுகிற காலத்தில் ஸ்லோ பிளீஸ் என்று மண்டியிட்டு கேட்க வேண்டிய மகா நிபுணர்கள் ஒவ்வொரு மூலையிலும் தயாராகிறார்கள். அவர்கள் யார்? தெற்கே தயாரானவர் எஸ். சீனிவாசன் என்றார், கிழக்கே தயாராகிறவர் சி.ஆர். தாஸ்,
அதுதான் 1897 ஜனவரி 23 என்கிற தினமா. அதுதான் சுபாஷ் சந்திர போஸ் என்ற தீர்மானமா. அந்த பையன் அப்போது ஐசிஎஸ் பாஸ் விட்டு முதல் தன்னுடைய வேலையை தேசத்திற்காக அர்ப்பணித்து விட்டு ஐசிஎஸ் பதவி என்பதை கைலாச பதவி என்று மக்கள் கண்டிருந்த காலத்தில் அதை கைவிடுத்துவிட்டு இந்த ஒத்துழையாமை இயக்கத்தில் அந்த 4 சிங்கங்களோடு அவர்கள் அத்தனை பேருக்கு ஒரு வாரிசாக அந்த குழந்தையும் சேர்கிறது. அதன் பிறகு நடைபெற்ற சரித்திரங்கள் உங்களுக்கு நான் சொல்ல தேவையில்லை, அதை அத்தனை உங்களுக்கு நன்றாக தெரியும். இந்த நிலைமையில் நடைபெற்ற ஒரு போராட்டம் தான் நமக்கு ஒரு பெரிய வேகமான போராட்டத்தை தந்தது. அப்படி தருகிறது அதற்கு பின்னால் நம்முடைய போராட்டம் மக்கள் போராட்டமாக மாறி 32 உலகம் கண்டு பிரமிக்கத்தக்க ஒரு பெரும் போராட்டத்தை நாம் நடத்தினோம். ஆயுதம் தாங்கி போராடிய மக்களுக்கு கிடைத்த ரத்த காயத்தை காட்டிலும் சாவை காட்டிலும் அதிகம் பெற்றோர். நம்முடைய அகிம்சா போராட்டத்தில் ஒன்றும் நம்மை அகிம்சையாக விட்டுவிடவில்லை என்றாலும் நமக்கு எதிர்பார்த்த பலனை நாம் அடைய முடியவில்லை. முடியாத போராலும் உலக சூழ்நிலை மாறுதடைந்தது. எப்படி 33ஆம் வருஷத்திலே ஹிட்லர் அங்கே பதவிக்கு வருகிறார் ஜெர்மனியிலே. ஜப்பான் லீக் ஆஃப் நேஷனை விட்டு இவர்கள் பண்ணுகிற அக்கிரமம் சகிக்காமல் வெளிநடக்கிறார். யுத்தம் வரும் என்பது அவருக்கு தெரியும். வரும் என்பது தெரிகிற பொழுதுதான் அது ஜெர்மானிய யுத்தமாக மாத்திரம் இருக்காது, அது கிடைக்க இருக்கிற ஜப்பானிய யுத்தமாக மாறும் என்பது ஆங்கிலேயருக்கு தெரியும். அப்பொழுதுதான் அவன் கடைசி குதிரையாகிய 4வது குதிரை அழைத்து வருகிறான். அதுதான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட், மஞ்சள் பெட்டி தேர்தல் 35ஆம் வருஷத்தில் பேசுகிறது. அந்த கடைசி குதிரை அழைத்து விட்ட இடத்தில் தான் நோ சேஞ்சர்கள் என்று சொன்னவர்கள் எல்லாம் அதிலே உள்ளே வச்சார்கள். அப்பொழுது தேர்தல் நடக்கிற காலத்தில் நாம் ஒரு பிரயோஜனம் விட்டோம்.